ஒருத்தனை வந்து கேப்சர் பண்ணி கையெல்லாம் கட்டி போட்டு ஒருத்தனை வச்சுருக்காங்க. ஸோ அவன் யார் அப்படின்னா யூஜி இட்டாடோரி. ஸோ இவனை கேப்சர் பண்ணது யார் அப்படின்னா கோஜோ. ஸோ இவனை வந்து எதுக்காக கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து இந்த எபிசோட். இந்த யூஜி இட்டாடோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் பையன். ஸோ அவனுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அவரோட தாத்தா மட்டும்தான். ஸோ ஆனால் அந்த தாத்தாவுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவர் வந்து ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கார். ஸோ அந்த தாத்தாவை வந்து இவன் தான் வந்து இப்போது பார்த்துக்கிறான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஸோ அந்த யூஜி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளப்பில் இருக்கா. அந்த கிளப் பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்ட் கிளப் மாதிரி. ஸோ அது என்னென்னா லைக் இந்த பேய் கதை, சாபங்கள், இந்த அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு கிளப்பு. ஸோ அதில் இருக்கிறதே 3 பேர் தான், யூஜி, அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த கிளப்லேயே அவன் ஏன் இருக்கான் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக போய் அவங்க தாத்தாவுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளப்லேயுமே வந்து அவன் இருக்கான். ஸோ இந்த கிளப்பில் இருக்கிறதுமே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னாக தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளப்பே இருக்கக்கூடாது, ஏன்னா ஒரு தண்டமான கிளப், எதுக்குமே உபயோகம் இல்லாத ஒரு கிளப்பு, சும்மா பேய் பிசாசுன்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்பை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் வராரு. ஸோ யூஜி இட்டாடோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள், பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அத்லெட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வா, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நம்ம கண்ட்ரியை வந்து நீ வந்து பெருமைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிடி மாஸ்டருக்கும் யூஜிக்குமே வந்து ஒரு சண்டை மாதிரி போயிட்டுருக்கு. பட் யூஜிக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த போட்டியில் நீ ஜெயிச்சன்னா நீ வர வேண்டாம், ஒருவேளை நான் ஜெயித்தேன் அப்படின்னா நீ கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வரணும் அப்படின்னு. ஸோ யூஜி வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிடி மாஸ்டரை வந்து பீட் பண்ணிட்டான். ஸோ அந்த ஸ்கூல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரை வந்து காட்டுறாங்க. அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபூஷிகுரோ. ஸோ இவன் தான் வந்து ஒரு ஜுஜுட்சு சாசர். ஓகே, ஸோ இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இந்த கர்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா அந்த சாபம், சபிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை தேடி தான் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்கூல்கிட்டே அவன் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த யூஜி வந்து நம்ம ஃபியூசிகரோவை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா, ஸோ அவன் நம்ம ஃபியூசிகரோ வந்து சென்ஸ் பண்ணுறான். ஓகே, இந்த யூஜி கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவங்ககிட்ட தான் அந்த சபிக்கப்பட்ட பொருள் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூசிகரோவுமே வந்து அதை சென்ஸ் பண்ணுறான். ஸோ யூஜி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தாவை பார்க்குறக்கு போயிட்டாப்புல ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அவங்க தாத்தா வந்து பார்த்திங்கன்னா நிறையா அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா, நீ வந்து ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சுக்க, நீ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவனுக்கு வந்து உதவி பண்ணு, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கில்ல, ஸோ அதை பயன்படுத்தி உதவி பண்ணு. நீ என்ன மாதிரியே கடைசியில் யாருமே, ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு யாருமே இல்லை, யூஜி மட்டும்தான். ஸோ என்ன மாதிரியே நீயும் கடைசி காலத்தில் யாரும் இல்லாதவனா போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை மாதிரி கொடுத்துட்டு அவர் அப்போவே வந்து இறந்தும் போயிடுறாரு. ஸோ அவங்க தாத்தா சொன்ன அட்வைஸை வந்து யூஜியுமே வந்து ஒரு பிரின்சிபலாகவே எடுத்து ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டெத் ஆகிட்டார்ல, ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபியூசிகரோ வந்து யூஜி கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து நீ எடுத்துகிட்டு வந்திருக்க, அது என்ன, அதை எதுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எதுக்கு உனக்கு, இந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபியூசிகரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அந்த கர்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ், ஹியூமனோட நெகட்டிவ் எமோஷனில் உருவாகிற ஒரு விஷயம் தான் இந்த கர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இதனால தான் வந்து நிறையா பிரச்சனைகளுமே இங்கே நடக்குது, நிறையா பேர் வந்து இறந்துமே வந்து போகிறாங்க. ஸோ இந்த கர்ஸ் மற்ற கர்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் ஒரு சில ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து இந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ யூஜியுமே வந்து கேட்குறாங்க, அப்போது கர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது, அது அப்படி கிடையாது. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது இதை விட வீக்காக இருக்கிற கர்ஸ் வந்து இது பக்கத்தில் வராது. ஸோ அதனால தான் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கர்ஸ் ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வச்ச ஒரு ஆப்ஜெக்டை தான் வந்து நீ தூக்கிட்டு வந்திருக்க, ஸோ அதை வந்து கொடுத்துரு. ஏன்னா அந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிரேடு கர்ஸ் ஆப்ஜெக்ட், ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் யூஜியுமே வந்து ஸோ அந்த டப்பாவை மட்டும் கொடுக்குறான், ஆனால் அந்த கர்ஸ் ஆப்ஜெக்டை காணும். ஸோ அப்போ எங்கடா போச்சு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம யூஜியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து அதை தூக்கிட்டு போய் ஏதோ ஃபன்னுக்காக அதை வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு சீலில் தான் இருக்கும். ஸோ அந்த சீலை பிரித்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபியூசிகரோவும் சொல்கிறான், ஒரு வேளை அந்த சீலை அவங்க வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சித்திருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துக்கு ஓடி போகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலை வந்து பிரிச்சுட்டாங்க. அந்த சீலை பிரிக்கும் போது என்ன இருந்தது அப்படின்னா ஒரு ஃபிங்கர் இருந்தது, ஒரு விரல் வந்து இருந்தது. அந்த விரல் யாரோடது அப்படின்னா சூக்குனா. ஓகே, அவன் தான் வந்து என்னென்னா ஒரு கிங் ஆஃப்
கேர்சஸ், இந்த சபிக்கப்படுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவன் தான் வந்து ராஜா. அது வந்து ஒரு ஸ்பெஷல் கிரேட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இந்த சூக்குனா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ஸ், அதிலிருந்து கேர்சஸ் எல்லாமே வந்து நிறையா வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து அட்டாக்கும் பண்ணுது. ஃபியூசிகிரோவுமே வந்து ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்கு அவனும் சண்டை போடுறான். ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஜி இட்டாடோரியுமே வந்து சண்டையுமே வந்து போடுறான். ஸோ அந்த கேர்ஸ் ஆப்ஜெக்ட், அந்த சூக்குனாவோட விரலை எடுக்கிறதுக்காக மற்ற கேர்சஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்குது. ஃபியூசிகோரோமே வந்து சண்டை போடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபியூசிகோராலுமே முடியல. ஸோ இப்போ யூஜி வந்து அந்த ஒரு கேர்ஸ் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அதில் வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து வேறு வழியே இல்லாமல் ஸோ எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சூக்குனாவோட விரலை வந்து அவன் சாப்பிட்டான். ஸோ சாப்பிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக அவனால் அது தாங்க முடியாது. பட் யூஜி வந்து பார்த்திங்கன்னா அது எப்படியும் அந்த பவரை தாங்கி இப்போ அது யூஜியாக இல்லை சூக்குனாவாக மாதிரி ஒரே அடி தான் அந்த கேர்ஸையே வந்து மொத்தமாக முடிச்சிட்டான். ஸோ இப்போது இந்த சூக்குனா வந்து இப்போது யூஜியோட உடம்புக்குள்ளேயுமே வந்துருச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கண்ட்ரோல் எடுக்கலை. ஸோ சூக்குனாக்கும் யூஜிக்குமே வந்து ஒரு கான்வர்சேஷன் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் ஃபியூசிகிரோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த சூக்குனாவோட விரலை வந்து அவன் முழுங்கிட்டான்ல. ஸோ இப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட சூக்குனா மாதிரி தான் இருக்கான். ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா இவனை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த ஜுஜுட்சு சாசர் ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவனை வந்து கொல்லணும். ஸோ இதுதான் அவங்க போட்ட ரூலு. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.